அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இப்போ கரெக்டாக மதியம் ஒரு 2:30 மணி ஆகுதுங்க. தலைவர் நல்லா பட்டையை தீட்டிகிட்டு இருக்காரு. வெயில் போட்டு தாக்கிட்டு இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேங்க. ஏதோ ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. சரி கொஞ்சமாக வீட்டில் ரவை இருந்துச்சாங்க, அதனால் கேசரி செஞ்சு அமர உட்காந்து அந்த கேசரியை சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டிச்சிங் வேலை காலையிலே எல்லாம் பார்த்து முடிச்சு வச்சுட்டேங்க. அது நான் என்ன பண்ணேன், எவ்வளோ ரேட்டு வாங்கினேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணால் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குங்க. நம்மளோட யூடியூப் சேனல் உங்களோட சேர்ந்து நானும் பிகினருக்கான வீடியோஸாக நம்ம நிறையா பார்த்துட்டு வரலாங்க. இந்த ஒயிட் கலர் டாப் வந்து ஸ்லீவ் வந்து வித்தவுட் லைனிங்க, அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. உள்ள வந்து ஒரு 2 இன்ச்சி கிளாத் பக்கம் நான் உள்ள வந்து தையல் போட்டு வச்சிருக்கேனாங்க. நம்ம வேர் பண்ணதுக்கு அப்புறம் சைடில் அந்த துணி பூரா அப்படியே நம்ம வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அசிங்கமா தெரியுங்க. அதனால வந்து இந்த ஜிக்ஜாக் சிசருங்க, இது வந்து பட்டன் ஹவுஸ் கடையிலாம் கிடைக்கும். இது 250 தான். பிகினரா இருக்கும், என்னால் வந்து ஓவர்லாக் ஃபினிஷிங் வந்து என்னால் தர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜிக்ஜாக் சிசர் வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓவர்லாக்ல என்ன ஃபினிஷிங் கிடைக்குமோ அது வந்து இந்த ஜிக்ஜாக் சிசர்ல கிடைக்குங்க. இங்க பாருங்களேன், சும்மா நீட்டா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ள துணி வந்து நமக்கு அதிகமாகவும் தெரியாது, அதே மாதிரி பிசுறாவும் இருக்காதுங்க. இங்க பாருங்களேன், நீட்டா கட் பண்ணியாச்சு, பிசுரே வராது, துளி கூட வராது. எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 250க்கு வந்து இந்த ஜிக்ஜாக் சிசர் வாங்கி பயன்படுத்துங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் டாப்ஸு அப்புறம் பேண்ட்டும் வந்துச்சுங்க. அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். எப்பவும் போல நம்ம பிடிச்சி அடிக்கிறது, எக்ஸ்ட்ரா தையல் ஓட்டுறதாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வீடியோ இல்லாமல் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு நான் எவ்வளோ வாங்குறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் காமிக்கிற எல்லாமே வந்து அவங்க மீஷோவில் வாங்கினதா சொன்னாங்க. துணியும் சூப்பராக இருக்குது, ரேட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக ஃபீல் ஆச்சுங்க, நல்லா இருக்கு. இப்போ வாங்க நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். இது வந்து ஒயிட் கலர்ல ஃப்ளாரல் பிரிண்ட் மேக்ஸிங்க, செம சூப்பரா இருந்துச்சு. ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணேங்க. இந்த துணி ஸ்டிச் பண்ண மேலேயே ஃபுல்லா ஒரு தையல் ஓடிட்டு சைடும் பிடிச்சி அடிச்சேங்க. இதுக்கு வந்து 25 ருபீஸ் நான் வாங்குறேங்க. அப்புறம் வந்து ஒரு லாங் மேக்ஸிங்க, செம்ம சூப்பராக இருக்கு இல்லைங்க. இதோட ரேட் வந்து அவங்க 300 ரூபாய் சொன்னாங்க. 300 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துங்க. இது வந்து ஃபுல்லாக ஒரு தையல் அடிச்சுட்டு கை மட்டும் கொஞ்சம் பிடிச்சி அடிக்க சொன்னாங்கங்க. அதனால இதுக்கு வந்து நான் 20 ருபீஸ் வாங்கிக்கிறேங்க. அதே மாதிரி பிங்க் கலர் ஒரு டாப்புங்க, இதுவும் வந்து அந்த தையல் மேலேயே அடிக்க சொன்னாங்க. அதனால இதுக்கு வந்து ஒரு 20 ருபீஸ் வாங்கிக்கிறேங்க. அப்புறம் அதே மாதிரி இது ஒரு லாங் டாப்புங்க, இதெல்லாம் மீஷோல எடுத்தேன் நாங்க. இதுக்கும் வந்து ஃபுல்லா அந்த தையல் மேலேயே ஒரு தையல் ஓடிட்டேன், கை மட்டும் கொஞ்சமா பிடிக்க சொன்னாங்க. செஸ்ட் எல்லாம் வந்து அந்த தையல் மேலே ஓட சொன்னாங்க. இதுக்கு வந்து ஒரு 20 ருபீஸ் வாங்கிக்கிறேங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவுங்க. அவங்க 2 டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எலாஸ்டிக் இருந்தனால லூஸ் ஆயிடுச்சாட்டிருக்கோங்க. அதனால சைடு மட்டும் கையும் பிடிச்சி தர சொன்னாங்க. அதனால இதுக்கு வந்து ஒரு 20 ருபீஸ் வாங்கிக்கிறேங்க. இது வந்து அளவு டாப்பு. அப்புறம் ஒரு 3 பிளாசோ பேண்ட்டுங்க. இது எல்லாமே வந்து ஜார்ஜெட்ல வித் லைனிங்கோட வந்திருக்குங்க. பிளாசோ பேண்ட் செம்ம சூப்பரா இருக்கு. தையல் மேலேயே ஒரு தையல் அடிச்சுட்டேங்க. அதனால ஒரு பேண்ட்டுக்கு வந்து 20 ருபீஸ் வாங்கிக்கிறேங்க. இது வந்து காட்டன் பேண்ட். இந்த ஒரு பேண்ட்ல வந்து சின்ன பாப்பாவுக்கு மட்டும் இடுப்பு வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இடுப்பு மட்டும் இங்கிட்டு 1 இன்ச்சி இங்கிட்டு 1 இன்ச்சி லைட்டா இடுப்பை மட்டும் சும்மா கொஞ்சோண்டு தாங்க பிடிச்சிருக்கேன். இதுக்கும் வந்து ஒரு 20 ருபீஸ் வாங்கிக்கிறேங்க. இப்போ இந்த பேண்ட் கூட டாப்பை பார்க்கலாம், செம்ம சூப்பரா வந்திருக்குங்க. இதெல்லாமே பிளாக் லவரா இருந்தா கண்டிப்பா செமையா விரும்புவாங்க. இந்த டாப்ஸ் ஃபுல்லாமே வந்து தையல் ஓட்டி சைடு பிடிச்சி இதுல கொஞ்சம் என்னோட ஒர்க் அதிகமா இருந்தனால இந்த டாப் ஆல்ட்ரேஷனுக்கு வந்து நான் 30 ரூபாய் வாங்கிக்கிறேங்க. எல்லாமே ரேட் என்ன வாங்குறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கடையில தைக்கிற மாதிரி இருந்தா நான் வாங்கின ட்ரெஸ்ஸுக்குலாம் குறைஞ்சது ஒரு 50-60 ரூபா வாங்குவாங்க. நம்ம வீட்டில் தைக்கிறோம், அது இல்லாமல் இப்போ பவர் மிஷின்லாம் வேற வாங்கி போட்டுட்டோம். அதனால வாங்குற ரேட்ல இருந்து இப்போ ஒரு 5 ரூபா வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேங்க. மொத்தமாக வரும்போது அதில் ஒரு 10-20 கம்மி பண்ணி நான் வாங்கிக்குவேங்க. ஏன்னா பாருங்க
செம்ம அழகாக இருக்குல்ல இந்த டாப்பெல்லாம். ஓகேங்க, இப்போ இதை போய் நம்ம டோர் டெலிவரி பண்ண போகிறோம். தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே கொண்டு போய் இதை நம்ம டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ இதெல்லாம் கையோடு மடித்து எடுத்துக்கிறேன். வீட்டில் தைக்கிற நமக்கெலாம் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. நீங்கள் 2 பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுறீங்கன்னா 20 ரூபா வாங்கிக்கோங்க. நீங்கள் மோட்ரு மிஷின் வச்சு தைக்கிறீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வாங்கிக்கோங்க. கடையில் வந்து அதிகமாக வாங்குறாங்கன்னா அவங்க வந்து கடை வாடகை எல்லாம் தராங்க. நம்ம வீட்டில் தைக்கிறனால அதோட நம்ம கம்மியாகவே வாங்கிக்கலாங்க. நிறையா பேத்துக்கு வந்து நம்ம தைக்கிற ட்ரெஸ்க்கு எவ்வளோ வாங்குறது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. யூடியூப்லேயும் இதுக்கு என்ன சிஸ்டர் ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா வீடியோஸு கமெண்ட் எல்லாமே இருக்குங்க. நல்லா ஃபுல்லாக அடித்து தரீங்க, ஷோல்டரு கை வளைவு ஜாயிண்ட் எல்லாம் அடிக்கிறீங்கன்னா 30 ரூபா தாராளமாக வாங்கலாங்க. அது கம்மிலாம் வாங்கினாலும் கட்டுப்படி ஆகாது. இதாங்க இப்போ வந்து தையல் விலையெல்லாம் கொஞ்சமே ஏறிடுச்சுங்க. நான் இப்போ ஒரு 7 வருஷமாகவே நைட்டிக்கு பேசிக்காக 20 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இப்போ இருந்து கொஞ்சம் அப்டேட்டாக ஒரு 25-30 ருபீஸ் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா ஒர்க்கு வந்து அந்தளவுக்கு நம்ம நிறையா பண்ணுறோம். இப்போ வந்து தம்பியை கூப்பிட கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் அப்படியே அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடலாங்க. சில பேரால் நான் இருக்கிறது வந்து ஒரு காட்டுக்குள்ளேங்க. ஒரு 4 நம்ம வீடோட சேர்த்து 5ஆவது வீடு தான். யாருமே எடுத்த உடனே டக்குன்னு வந்துட முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப லாங்கில் இருக்காங்க எல்லாரும். இது மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கூப்பிடுவாங்கங்க. நான் போயிட்டு தம்பியை விட போகும்போது வாங்கிட்டு வருவேன், ரிட்டன் கூப்பிட போகும்போது கொடுத்துருவேங்க. இதுக்குன்னு தனியாக மெனக்கெட்டு போனால் எனக்கு வந்து பெட்ரோல் செலவு எல்லாமே ஆகும். ஒரு பிஸ்னஸ்ன்னு இறங்கிட்டால் நம்ம எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தானேங்க கொண்டு போகணும். அதனால் எப்போவுமே 2 in 1 பர்பஸாக தம்பியை கூட்டிகிட்டு வரும்போது கொண்டு போய் விடும் போதே என்னோடய வேலைகளை சின்னதாக முடிச்சுட்டு வந்துடுவேங்க. இப்போ பழனியில் வந்து மாலை நேர உழவர் சந்தையும் போட்டிருக்காங்கங்க. அடுத்த நாள் சமையலுக்கு காய்கறி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.